தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் அண்மையில் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தலைவராக பணியாற்றும் அந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக கலாநிதி கே தவலிங்கம், விவசாய அமைச்சின் முன்னாள் செயலாளர் ரோகண புஷ்பகுமார் உள்ளிட்டோர் அடங்குகின்றனர். இது முற்றிலும் ஒரு தொழில்நுட்ப ரீதியான விடயமாகும். ஜனநாயக ரீதியாக இயங்கும் ஒரு நாட்டில் எல்லை நிர்ணயம் என்பது மிகவும் அவசியமான ஒரு காரணமாகும். ஏனெனில் விசேடமாக பிரதிநிதித்துவ ஜனநாயகம் நடைமுறைப்படுத்தப்படும் போது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான எல்லைகள் எவை என்பது முக்கியமானது என்பதை புதிய ஆணைக்குழு என்ற ரீதியில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த தேர்தல் என்ற விடயத்திற்கு மாத்திரம் கட்டுப்படாமல் நாட்டின் ஏனைய சேவை வழங்கும் நிறுவனங்களுக்குரிய எல்லை நிர்ணய பணிகளுக்காக தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழு என்ற ரீதியில் தேவையான தலைமைத்துவத்தையும் குறித்த தலையீடுகளையும் வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதுவே தற்போது எங்களது ஆணைக்குழுவின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதற்கமைய அனைத்து நிறுவனங்களும் எங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கின்றேன்.